கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் அப்படிங்கிறது நிறைய பேர் பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய குரு வைத்திய வாழ்வியலில் நாங்கள் வாழ்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா 13 மூலிகைகளோட சமையல் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கு ஏற்றாற்போல, உடல் கேட்பதற்கு ஏற்றாற்போல, பயிற்சி செய்ததுக்கு ஏற்றாற்போல பயன்படுத்தி கொள்வோம். இந்த மாதிரி பொருட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏற்றாற்போலவும் பயன்படுத்திக்குவோம். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது காலிஃப்ளவரை பயன்படுத்தி ஒரு அற்புதமான மிளகாட்டி வைக்கக்கூடிய குழம்பு. அதுக்கு மட்டுமல்ல, வேறு எதற்காக இருந்தாலும் தேவைப்படும். தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 நாட்டு மருந்து கடையிலிருந்து வாங்கின மூலிகை பொடி தான். என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலை பின்பற்றுறவங்களில் பெரும்பான்மையானோர் எதற்காக உள்ளே வந்திருப்பீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலுக்கான தீர்வு. ஸோ அதை நோக்கி வந்தவங்களுக்கு இது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உடல் கழிவுகளை வெளியெடுத்து விசிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னென்னா, கொஞ்சம் கூட பிளாஸ்டிக் இல்லாமல் எடுத்துக்கலாம். சரிங்களா? அருகம்பில் பொடி. சரிங்களா? நம்ம பயன்படுத்துறது சமையலில் 90% அருகம்பில் பொடியை பயன்படுத்தி தான் சமைப்போம். தெளிவாக பார்த்துங்க. இப்போ நம்ம நல்லா பனி முடிஞ்சு வெயில் நல்லா ஏறி இருக்கிறனால நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடையில் வாங்கி தான் பயன்படுத்துகிறோம். நாட்டு மருந்து கடைகளில் அருகம்பில் பொடி விற்கிது. சரிங்களா? அந்த அருகம்பில் பொடியை இப்போ நாங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிறோம். இதோ உங்கள் கண்ணு முன்னாடி போட்டிருக்கிறோம் அருகம்பில் பொடி. சரிங்களா? தெரியுதா தெரியலன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. அருகம்பில் பொடி. ஸோ காட் போகாமல் இருக்கிறதுக்காக மூடியும் வச்சிடலாம். ஸோ அருகம்பில் பொடி தயார். சரிங்களா? அடுத்து இந்த பாட்டிலை பார்த்தாலே குடும்ப உறவுகளுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னு. புதியவர்கள் என்னன்னு பொறுமையாக பாருங்கள், சொல்கிறேன். நம்ம சைவம் சமைச்சாலும் சரி, அசைவம் சமைத்தாலும் சரி, எது சமைச்சாலும் கட்டாயம் நாங்கள் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா மனமே வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தான் கட் பண்ணணும். சரிங்களா? ஃபுல்லாக போட்டுறக்கூடாது, அளவாக உள்ளுக்குள்ளே இருக்கணும். திறந்து நம்ம மூடுறது. ஸோ இவ்வளவே அதிகம். இதுக்குள்ளே அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். எப்பவுமே காட்டு போகாமல் வைக்கணும். இது காட்டு போச்சு அப்படின்னா, இப்போ இதில் அடிக்கொருக்கா திறந்து மூடுவோம் இல்லைங்களா சமையலுக்கு போடையில், இது அப்படி பயன்படுத்துவோம். அப்போ பார்த்திங்கன்னா காட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீந்து இப்போ இதை உள்ளே போட்டு பத்திரமா கட்டி வச்சுருவாங்க பவுனம்மா. அது என்ன ஆகுன்னா, நம்ம இது தீர்றக்கே கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 வாரம் 10 நாள் ஆகும். அப்புறம் 10 நாளைக்கு ஒருக்கா தான் இது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உள்ள காட்டு போகாது. ஸோ இதோடைய பெயர் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு. ஜீரண கோளாறுகளுக்கு சுக்கு நல்ல மருந்து. மார்பு எரிச்சல், விழா குத்தல், ஆசனக்கடுப்பு, யானைக்கால், வயிற்று வலி, தலைவலி நீங்கும் என மூலிகை மருத்துவ நூல் கூறுகிறது. ஏன்னா சொன்னால் மாட்டிக்குவான்ல, மூலிகை மருத்துவ நூல் கொடுக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. சட்டம் அப்படி இருக்குது மக்களே. நானே எப்படி தெளிவாக சொல்கிறேன், எங்களுக்கு இது பலன் அளிக்குது, உங்களுக்கு அளிக்குதுன்னு சொன்னால் உள்ளதுக்கு போட்டுருவாங்க. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சட்டம் அவ்வளோ தெளிவாக இருக்குது, நம்மளும் தெளிவாக இருக்கணும். நாங்கள் இப்போ இதை பயன்படுத்தி தான் சமைக்கிறோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிளகா கூட்டு இப்போ தயாராக போது அதை ஆட்டிட்டு இந்த குழம்பு வைக்கல. அந்த மிளகா கூட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இது 2ஐயும் நான் சேர்த்து பயன்படுத்துகிறேன்னு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்துங்கன்னு நான் எங்கேயும் பரிந்துரைக்க மாட்டேன். சரிங்களா? நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காலிஃப்ளவரை பயன்படுத்தினா கேஸ் ட்ரபிள் அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இல்லைங்க, எப்படிங்கண்ணான்னு கேட்குறீங்க. இதோ பாருங்கள், சுக்கு எப்படி மரச்சக்க நல்லெண்ணெயோடு சேர்த்துறனால அந்த கேஸ் ட்ரபிள்லேருந்து தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு உங்கள் முன்னாடி வைக்கிறது எங்கள் வேலை. பயன்படுத்துகிறதா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது உங்கள் வேலை. தேவைன்னா பின்பற்றி பலன் பெறுங்கள். தொடர்ச்சியாக சொல்கிறது ஒன்று தான், எங்கள் வாழ்வியலுக்குன்னு நாங்கள் குரு வைத்தியம்னு ஒன்று கண்டுபிடிச்சி நாங்களே எங்களுக்கான உணவு மருந்தாக தயாரித்து
அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவு உள்ளே போனால் ஜீரணமாகாமல் ஏதாவது பிரச்சனையெல்லாம் பண்ணுச்சுன்னா இல்லை நல்லா உடல் வாக்கு வைக்கிறதுக்கு